இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலேயும் ஈரான் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாமே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம காசாவுடைய நிலைமையை பார்த்துட்டு போயிடலாம். முதல் விஷயமே இன்றைக்கி பார்த்தா 3 பிணை கைதிகள் வெளியிடுறாங்க. ஏன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நேற்றே சொல்லிட்டாங்க, நாங்கள் பிணை கைதிகள் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ 3 பிணை கைதிகள் வெளியிடுறாங்க. 3 பிணை கைதிகளுக்கு அங்கிருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கும்போது 369 பாலஸ்தீன அப்பாவி மக்கள் சிறையிலேருந்து வராங்க. இதில் ஒரு எண்ணிக்கையில் சந்தேகம் இருக்குது, எதற்கு 369 பேர் வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாகவே ஒரு பிணை கைதிகளுக்கு 10 பேர் தான் வெளியிடுவாங்க. அதே அந்த பிணை கைதி இராணுவத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் 50 பேர்த்தை வெளியிடுவாங்க. அப்படி பார்த்தா கூட 3 பேருமே இராணுவத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட 150 பேர் தான் வரணும். ஆனால் 369 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் வராமல் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 369 பேர் வெளியே வராங்க. அவங்கள வெளியிடும் போது நமக்கு தெரியும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கு மேலே அந்த 3 பேர்த்தையும் எப்படி வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த 3 பேர்த்தையும் ஒரே நேரத்துலலாம் பிடிச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு குரூப் தான் அங்கே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அங்கே பார்க்கும்போது போராளிகளுடைய அங்கே 14 போராளி குழுக்கள் இருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொரு குழுக்கள்கிட்ட தான் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் எப்படி விட போகிறாங்க, ஒரே பகுதியில் இருந்தால் தனித்தனியாவா? ஏன்னா இந்த தடவை மறுபடியும் நிறுத்தி வச்சு மறுபடியும் வெளியிடுறதுனால இதை ரொம்ப ஸ்பெஷலாக காட்டுவாங்களா அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பெல்லாம் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு அதை பற்றி என்ன தகவல் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ பிணை கைதிகள் பரிமாற்றம் நடக்குது. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இப்போது ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறது. மறுபடியும் அவர் எதுக்காக காசாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறத காட்டக்கூடியதாக இருக்குது. அதுவும் நேற்று தான் நம்ம பார்த்துருப்போம். மோடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போய் ட்ரம்ப்பை சந்திச்சிருப்பாங்க. சந்தித்து பேசும்போது இந்தியா சம்மந்தமாகவும் அதே மாதிரி அமெரிக்கா சம்மந்தமாக பிஸ்னஸ் டீல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய காம்பினேஷனில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னா பிஸ்னஸ் எல்லாம் கொண்டு போகலாம். அது பார்க்கும்போது கடல் வழியாக கொண்டு போகலாம், தரை வழியாக கொண்டு போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், லேண்ட் ரூட்டும் போட்டு வாட்டர் ரூட் மூலமாகவுமே பிஸ்னஸ் டீல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது ட்ரம்ப் லேண்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறது பார்க்கும்போது இஸ்ரேல் வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு போகிறது இஸ்ரேல் வழியாக போகிற மாதிரியும், அமெரிக்காலேருந்து வரதும் லேண்ட் ரூட்டாக இஸ்ரேல் வழியாக இந்தியா அடைகிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது இல்லாமல் கடல் வழின்னு பார்க்கும்போது ஏற்கனவே செங்கடல் வழியாக தான் பயணங்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் தற்காலிகமாக அங்கே இருக்கக்கூடிய ஏமன் போராளி குழுக்கள் தடுத்து வச்சாங்களோ தவிர மற்றபடி எப்பயுமே செங்கடல் வழியாகத்தான் பிஸ்னஸ் டீலிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ திடீர்னு லேண்ட் ரூட்டுன்னு சொல்கிறாங்களே, இதுவரையும் இல்லாத ஒரு ரூட்டாக, அதுக்காகத்தான் காசாவை ட்ரம்ப் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு காசாவை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேலுக்காகன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே மாற்றி விட்டு, இல்லை நாங்கள் காசாவை வாங்கிக்கிறோம், அது இனி அமெரிக்காவுக்கு சொந்தமாகட்டும், அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிஸ்னஸை பண்ண போகிறோம், அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரியல் எஸ்டேட் மாதிரி பிரித்து விற்க போகிறோம், அந்த மாதிரிலாம் பேசினதுக்கு பிறகு நிறையா ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. பார்க்க போனால் இந்த ஒரு இடத்துல கிளியர் ஆகுது. ஏன்னா பிஸ்னஸுக்கு காசா ரூட் கிடைச்சாதான் அது வழியாக மற்ற நாடுகளோட அமெரிக்காவுக்கு ஈஸியாகவே லேண்ட் வழியாகவே கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, காசாலையும் ஏராளமான வளங்கள்லாம் இருக்குது. அத்தனையும் அங்கேருந்து போய் இருந்தால் தானே திருட முடியும். அதனால காசா முழுசையும் பிடிச்சி 20 லட்சம் மக்களையுமே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, நாங்கள் காசாவை மீள கட்டமைக்கணும் அப்படின்னா காசாவில் மக்கள் இருக்கக்கூடாது, அப்போ தான் என்ன பண்ணுவோம், அமெரிக்கா மீள கட்டமைத்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போயெல்லாம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்துச்சோ அப்போ எல்லாமே நிபந்தனைகள் வைக்கும் போது காசாவுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானே அழிச்சிங்க, நீங்களே எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்படி கட்டி கொடுங்கன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, நாங்கள் கட்டி கொடுக்குறோங்கிறாங்க. அப்படி யாருமே இடத்த கொடுத்துட்டு வெளியே போக மாட்டாங்க. இவங்களே இடத்த பிடிக்கிறக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இடத்த கொடுத்துட்டு வெளியே போனால் என்ன ஆயிரும், திருப்பி உள்ளுக்குள்ளே வர முடியாத நிலைமைக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கும் ட்ரம்ப்புடைய குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சைடில் இருந்து தொடர்ச்சியாக கத்தாருக்கு, எஜிப்டுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஜோர்டானுக்குன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வெளியேற்றுங்க, அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒட்டுமொத்த காசாவையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் நாங்கள் கட்டி எழுப்ப முடியுங்கிறாங்க. அப்படி கட்டி எழுப்புனதுக்கு
பிறகு கண்டிப்பாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, காசா மக்களை உள்ள விட மாட்டாங்க. இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. சைடில் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து என்ன மோடிட்டு பேசும்போது கூட வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம லேண்ட் ரூட்லேயும் வந்து என்ன பண்ணலாம், இனிமேல் வந்து கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அந்த காசாவை பிடிச்சிடணும். காசாவை பிடிச்சிட்டு எல்லா நாட்டோடையும் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே காசாவை என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸுக்கான ஒரு ஹப்பாக வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதாவது அது ஒரு நடுவில் இருந்துட்டு மத்திய கிழக்கு மூலமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அங்கிருந்து இவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது எஜிப்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒத்துழைக்காமல் இருக்காங்க. ஜோர்டான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒத்துழைத்த மாதிரி தான் தெரியுது. வெளிப்படையாக அறிவிக்காட்டினாலும் ஜோர்டான் வந்து மன்னர் எப்போ போய் பார்த்துட்டு வந்தாரோ ட்ரம்ப்பை, அப்போ இருந்தே எல்லாருக்கும் சந்தேகம்தான். ஜோர்டான் மன்னர் வந்து ட்ரம்ப்கிட்ட சம்மதம் கொடுத்துருக்கலாம், தனிமையிலையாவது, அதாவது காசா மக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் அமுச்சு விடுங்க அகதிகளாகன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் எஜிப்டில் பார்க்கும்போது அதை சொல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அமெரிக்கா நிறைய பிரச்சனைகளை வந்து எஜிப்டுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து இராணுவ ரீதியாக எஜிப்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கறதே அமெரிக்கா தான். அப்போ இராணுவ ரீதியாக பிரச்சனையை கொடுத்தா எஜிப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சமாளிக்க முடியாமல் திணறுவாங்க. அப்படி சமாளிக்க முடியாமல் திணறும் போது கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியவே மாற்ற வைப்பாங்க. ஏன்னா இப்போ மத்திய கிழக்கில் அந்தந்த இடத்துல இந்த சிரியாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜோர்டான் ஆகட்டும், அதே மாதிரி வந்து எஜிப்டு, இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அமெரிக்கா நினச்சா ஆட்சியை மாற்றிட முடியும் அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அச்சத்தை இப்போ எஜிப்ட் மன்னருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போ எஜிப்ட் அக்செப்ட் பண்ணும். எஜிப்ட் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா வெளிப்படையாக செய்ய ஆரம்பிப்பாங்க. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் காசாலேருந்து வெளியே போகிறதுக்கு ரெடியாக இல்லை, அவங்க சண்டை போடுறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அவங்கள வெளியே போங்கன்னு சொல்லணுன்னா கூட எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சியாக எஜிப்டுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இது ரெண்டு இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி ஏமன்லேருந்து அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, போராளி குழுக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் கடைசி வரை விட்டு கொடுக்காதீங்க. அதாவது அமெரிக்கா பேசுறதெல்லாம் சுத்தமாக தப்பு. எப்படி 20 லட்சம் மக்களையும் வெளியேற்றுறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை போடுவீங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் போராடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏமன்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காட்டையும் சரி இஸ்ரேல்ட்டையும் சரி நாங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் வந்து எப்போ கூப்பிட்டாலும் சரி நாங்கள் போருக்கு வரோம், நீங்களும் நாங்களும் மோதிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து காசா விஷயத்தில் காசாக்குள்ளே அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஏமன் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஈரான் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஈரானு ஏமன்லாம் இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே உறுதியாக வந்தால் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க, எந்த நேரம் வேணால் சண்டை போடலான்ட்டு. இதே சமயத்தில் இப்போ லெபனானில் அமெரிக்காவுக்கு ஒரு தலைவலி. ஏன்னா அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, லெபனானில் வந்து பிரசிடெண்ட்டை வந்து நியமிக்கலாம், அந்த பிரசிடெண்ட் நம்ம பேச்சை கேட்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் யார் நியமிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, லெபனானில் அவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியல. சிரியாவில் கிட்டத்தட்ட அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சாலும் லெபனானில் மீண்டும் பிரச்சனை தான், எதுவுமே அவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியல. லெபனானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, போதும், நீங்கள் வந்து போர் நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து 60 நாள் கழித்து உங்களுடைய படைகளை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, இல்லாட்டினா நாங்கள் சண்டையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இப்போது லெபனான்லேருந்து மறுபடியும் வந்து நாட்கள் கொடுத்து இன்னொரு 10 நாளில் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவும் இஸ்ரேல் ராணுவம் கிளம்பாட்டினா நேரடியாகவே மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி கூட வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஈரான் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சாதனை தான் படைச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஈரானில் வந்து இன்றைக்கி ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தா அண்டர் வாட்டர் மிசைல்னு சொல்கிறாங்க. இதுவரையும் யார்ட்டுமே அண்டர் வாட்டர் மிசைல்லாம் இல்லை. அதாவது நிலத்திலிருந்து வந்து தாக்குவாங்க, ஆனால் அண்டர் வாட்டர் மிசைல்னால் அது வந்து பூமிக்கு அடியில் தண்ணிக்கடியில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுருப்பாங்க. தண்ணிக்கடியில் அது இருக்கிறனால அங்கிருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி மனிதர்களே தேவையில்லை, அது என்ன ஆயிரும்னா கரெக்டாக வந்து குறி வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சதாக இருக்குது. அதை வந்து வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது அமெரிக்காட்ட
கூட அந்த டெக்னாலஜி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஈரான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலத்தில் இருந்தால் தான் சேட்டலைட்டில் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அழிச்சிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளேலாம் இருந்துட்டா இவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல ஏவுகணை இருக்குன்னே தெரியாது. வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்தே வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சேட்டலைட் மூலமாலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை வந்து ஈரான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே யார்ட்டையுமே இல்லைங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருமே வாயடைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.